இறந்தவர்களின் படத்தை எத்திசையில் மாட்ட வேண்டும். அதாவது தெய்வம் வேற, இறந்த முன்னோர்கள் வேற. தெய்வம் அப்படிங்கிறவங்க இறப்பே இல்லாதவர்கள், நம் முன்னோர்களுங்கிறவங்க இறக்கக்கூடியவர்கள், இறந்தவர்கள் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் மாற்றதை தவிர்த்துறது நல்லது. சரி, இப்போ எந்த திசையை நோக்கி மாட்ட வேண்டும்? இறந்தவர்களின் படத்தை தெற்கு திசையை பார்த்த மாதிரி வட திசையில் உள்ள சுவற்றில் மாட்டுவது என்பது நல்லது. ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு வரக்கூடியது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இது எல்லாத்துக்குமே ஆகார திசையாக இருக்கிறது இந்த தெற்கு திசை. எனவே இந்த தெற்கு திசையை பார்த்த மாதிரி நம்மிடமிருந்து பிரிந்து போன நம் உறவினரின் படத்தை மாட்டுவதன் மூலம் அவர்கள் சில சமிக்கைகளை நமக்கு கூறுவார்கள். வேணாம்ப்பா, இந்த நேரத்தில் போகாதப்பா, இதை செய்யாதப்பா, இது தப்பாக தெரியுதுப்பா, வேண்டாம்ப்பா, ஏதோ வம்பு வர மாதிரி தெரியுதுப்பா, பார்த்துருந்துக்கோப்பா, அப்படி சில சமிக்கைகள் மூலம் நமக்கு உணர்த்துவார்கள், நம்மை உணர வைப்பார்கள். அந்த அதிர்வலைகளானது நம்மை வந்து அடையும். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது சரியான வழியில் நம்மளை வழி நடத்தின அவங்க இறந்ததற்கு பிறகும் நம்மை சரியான வழியிலேயே வழிநடத்துவார்கள். எனவே இறந்தவர்களின் படத்தை வட திசையில் இருக்கும், வடக்கு திசையில் இருக்க சுவற்றில் மாட்டும் பொழுது அவர்கள் தென் திசையை பார்த்த மாதிரி இருப்பார்கள். இதற்கு காரணமும் நான் சொல்லிட்டேன். காரணம், தெற்கு திசைங்கிறது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு ஆகார திசை. அதனால் அதற்கு சரியான வழியை நமக்கு கூறி நம்மை சரியான வழியில் வழிநடத்தி கொண்டு செல்வார்கள், வம்பு வழக்கு இல்லாமல். நதிக்கரை, ஆற்றங்கரையை தவிர்த்து வேறு எந்த இடத்திலெல்லாம் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கலாம்? பசுமாடு கட்டியிருக்கும் இடத்தில் திதி கொடுக்கலாம். வில்வ மரத்தின் அடியில் திதி கொடுக்கலாம். நாவல் மர அடியில் திதி கொடுக்கலாம். அரச மர அடியிலும் திதி கொடுக்கலாம். ஆலமரத்தின் அடியிலும் திதி கொடுக்கலாம். இதை தவிர சூரியனின் ஒளி அலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் திதி கொடுக்கலாம். இதை தவிர்த்து எங்கெல்லாம் மின்மினி பூச்சிகள் இரவு நேரத்தில் கொத்து கொத்தாக எந்த மரத்தடியில், எந்த மரத்தின் அருகில் கொத்து கொத்தாக சுற்றி கொண்டிருக்கிறதோ அந்த மரத்தின் அடியிலும் நாம் திதி கொடுக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளையும் ஆசியையும் நாம் பெற முடியும். நன்றி.